வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு மதுரை ஃபேமஸ் பட்டர் பன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மதுரை போனால் நம்ம எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி வீட்லேயே ட்ரை பண்ணலான்ட்டு பன்னு வாங்கிட்டு வந்தோடனே தோணுச்சு. சரி, அந்த ரெசிப்பியும் உங்களோட இப்போ ஷேர் பண்ணலான்ட்டு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ வந்து ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வெண்ணெய் தாறுமாறாக நம்ம ஊற்றணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னு, கொஞ்சமாக பால், நாட்டு சர்க்கரை, வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நடுவில் 2 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பன்னையும் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே எல்லாத்தையும் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் இருக்குது பார்த்திங்களா, 1 ஸ்பூன் அளவுக்கு பால் எல்லா சைடும் நம்ம தடவி வச்சிடலாம். இப்போது அதுக்கப்புறமா வெண்ணெய், நல்லா நிறையவே வெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா இதை விட அதிகமாகவே கூட யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெண்ணெய் தடவிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணுவாங்க, நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே அப்படியே நம்ம சர்க்கரையை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பால் வேணான்னா நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே கொஞ்சமாக பால் ஊற்றி கலந்து வச்சிட்டோன்னா நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியும் செய்வாங்க. நான் பால் சும்மா 1 ஸ்பூன் பன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெண்ணெயை இந்த மாதிரி அழகாக தடவிடுறேன். இப்போ இதுக்கு மேலே அதே மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரையை தூவி விட்டுறலாம். இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மேல் சைட்லேயும் கொஞ்சமாக வெண்ணெயை தடவி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம அடியில் பார்த்திங்கன்னா நம்ம தவா ஹீட் பண்ணிவிட்டு கீழே போடுவோம்ல, அதனால் அடிப்பக்கம் நம்ம தடவ வேண்டிய அவசியம் இல்லை. மேலே நம்ம இந்த மாதிரி நல்ல வெண்ணெயை தடவி வச்சிடலாம். இப்போது கல் வச்சுருக்கேன், கல்லும் சூடாகிட்டுருக்கு. கல்லையும் நம்ம கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம வெண்ணெயெல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த பன்னையும் இது மேலே வச்சிடுறோம். வச்சுட்டு நம்ம நல்லா அழுத்தி விட்டுறணும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். நல்லா ஃப்ளாட் ஆகிட்டு ப்ரெட்டு மாதிரி ஆகிடும் இது. ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா அழுத்தி விட்டுறணும். உள்ளே அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் சூப்பராக அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே செம்மையாக இருக்கும் டேஸ்ட். பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பட்டர் போடுறோமே நினைக்கிறோம், பட் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடும்போது நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்தாச்சு நம்ம. இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம நாட்டு சர்க்கரை தூவி விட்டோன்னா மதுரை ஃபேமஸ் அட்டகாசமான பட்டர் பன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே சூடாக இருக்கும்போது அந்த வெண்ணெய் போட்டோன்னே எவ்வளோ அழகாக அப்படியே உருகுது பாருங்கள். நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.